நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையாகவே நீர் இந்த நற்கருணை வடிவிலே மத்தியிலே வீற்றிருக்கிறீர் என்று அவதூறமாக விசுவசித்து உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, எம்மை ஆசீர்வதியும், எம் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஏதோ நோய் நொடி இல்லாமல் எம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியருளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சன்னிதானத்தில் என்றுமே வாழக்கூடிய வரத்தை கொடுத்தருளும். எம்மை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இதோ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் தேவன் நீர். தொடர்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வாழக்கூடிய வரத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எம்மை உம்மிடம் அர்ப்பணமாக்குகின்றோம். எம்மை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எமக்கு முன்பாக பின்பாகும் வளமாகும் இடமாகும் உடைய தூதர்களை காவலாக அனுப்பியருளும். ஒரு நாளும் எம்மை விட்டு பிரியாதையும். ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எம்மை என்றுமே தேற்றி வழிநடத்தியருளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்மிடம் நாங்கள் சரணாகதியாகிறோம். எம்மை ஆசீர்வதியும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே,
எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
மாண்புயரே வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவிருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே. வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நவாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். கொஹிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க செபிக்கிறார்கள். தொழிலகத்திலே பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து இறைவன் வழிநடத்த செபிப்போம். ஆண்மையிலை பாறுதலுக்காக மறித்த அருள் தந்தை ஒய்ஜே பிரசாத் இக்னேஷியஸ் ஆன்மாவிற்காகவும், அருள் தந்தை எஸ் அந்தோனிசாமி பிஜே என்றி ஆன்மாக்களுக்காகவும், கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும், கே அமிர்தையா கே அருளம்மாள் ஆன்மாக்களுக்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் இவர்களை ஏற்றுக்கொள்ள உருக்கத்தோடு செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, தவறி நடப்ப நன்னருக்கு திரும்பி வர அவர்களுக்கு உண்மையின் வழியை காட்டுகின்றீரே.
கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எகிப்தின் நாட்டென்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 37 முதல் 42 முடிய. அந்நாட்களில் இஸ்ராயல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெரும் தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நாம் நம் எதிரியில் நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவினின்று இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்ததற்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செலுத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
அந்த ஒப்புரவு செய்தி அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பராக. உம் ஆன்மாவோடு இருப்பராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வழுதரும் இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்குபடி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாளை முறியார், புகையும் திரியையும் அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்று மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருந்த காலகட்டத்திலே ஒரு செபக்குழுவில் இருக்கும் ஒரு தாயாரிடமிருந்து ஒரு தொலைபேசி. அவர் கேட்டது இதுதான்: ஃபாதர், பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் எவ்வளவுதான் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு துணையாக இருந்தாரே. நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் செங்கடலிலே அவர்கள் கடந்து வருவதற்கு உதவியாகவும், பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களோடு துணையாகவும், பாலும் தேனும் பொழியும் நாடு கொடுத்தாரே. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் அவதிப்பட்ட பொழுது இறைவன் அவர்களோடு இருந்தாரே. இப்பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறாரா என்ற கேள்வியை கேட்டவாறு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இன்றைய முதல் வாசகம் திருப்பாடல் பதிலுரை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு இறைவனால் வழிநடத்தப்பட்டார்கள், எவ்வாறு அந்த பாஸ்கா இரவை தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியும், பதிலுரை பாடலிலே எவ்வாறு ஆண்டவர் செங்கடலை கடக்கச் செய்தார் என்று திருப்பாடல் 136 தெளிவாக எடுத்து கூறுகிறது. அந்த தாயார் கேட்டதற்கு பதில் இதுதான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். புதுமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழு இதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு விலகி சென்றாரே தவிர புதுமை செய்வதை, மக்களுக்கு நன்மை செய்வதிலிருந்து விலகவில்லை. நன்றாக வாசித்தோம். இதனை அறிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மக்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் குணமாக்கினார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய அதே இறைவன் இயேசு வாழ்ந்த காலத்தில் வழிநடத்திய அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும்
நம்மை வழிநடத்துகிறார். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நடக்க நேர்ந்தாலும் மேகத்துணாகும் நெருப்புத்துணாகும் நம்மோடு இருக்கிறார். எவ்வாறு அவரை ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி திரிந்தவர்கள் நடுவிலும் அனைவரையும் சுகப்படுத்திய அதே இறைவன் இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறார். இந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் பெற்றிருந்தார்களோ அவருடைய கரம் ஓங்கி இருந்தது. இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை எப்பொழுது அவர்கள் பெற்றில்லாமல் தளர்ச்சி கொண்டிருந்தார்களோ அடிமைகளாக மாற்றப்பட்டிருந்தார்கள். வரலாற்றில் என வாசிக்கிறோம். இதே விசுவாசம் இன்றைக்கு பலரிடம் வந்திருப்பதை பார்க்கிறோம். சரணாகதியாகி இறைவனிடம் தம்மை முழுவதுமாக ஒப்படைக்கும் பண்பு இன்றைக்கு பல பேரிடம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம், நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். இஸ்ரேல் மக்களை செங்கடலை கடக்கச் செய்த அதே இறைவன், இஸ்ரேல் மக்களை பல நோய்களிலிருந்து விடுவித்த அதே இறைவன் இன்றைக்கு நம்மையும் சுகப்படுத்துகிறார். எவ்வாறு தன்னை ஒழிக்கிறார்கள், தன்னை அழித்து விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றிய அனைவரையும் சுகப்படுத்தினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுப்பார். சிந்திப்போம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தே உன் மலர் பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி வழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நவருமாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்று வரும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஒரு வார்த்தை என்ன அவருடைய அனைத்தையும் படைத்தவரை மீட்பராகி மீடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினை. அவர் தூய ஆவியினால் கருதரித்து கண்ணி தாயிடமிருந்து பிறந்தார். முடித்தருளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர கைகள் விரித்து பாடப்பட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே துதரோடு இணைந்து உம்மை என்றென்று புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதனை பிட்டு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அளித்த இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ் திருமப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் நின்று விடியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்குகளும் எங்களை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் இது திருவையை நினைவு கூர்ந்தலும் திருவை வழி திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா தொழில்நீக அனைவரிடம் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடம். உயிர் மீது நோக்கத்தில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு ஒளிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என மாட்சிமைக்குள்ள தெய்வத்தாய் அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதராக அனைவருடன் சிறப்பாக எம்முடைய கிளைச்செறியின் எண்ணெய் இறைவுடைய தாண்டிப்பத்திரி ஞானமா ஆக அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் பெருமருளை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நம் அனைவருமே துணிந்திரை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் வென்றாடிடும்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என்னுடைய அமைதியை, சமாதானத்தை, இரக்கத்தை, பரிவை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு மொழிந்திட பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் திரு அவையின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்திடத்திலும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமனை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே, மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே, என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு.
மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தாம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தாம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. காட் பிளஸ். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்ச்சிகள் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா, தாய் என்னும் போதினிலே மனத்தான் உன்னை தேடுதம்மா. தாய் என்னும் போதினிலே மனத்தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கேழ்ச்சேன் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.